ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சித்தரால் எப்படி இப்போ இருக்கிற மாடர்ன் சயின்ஸ் டெக்னிக்ஸ் எதுவுமே இல்லாமல் நவபாசனம் மாதிரியான ஒரு அற்புதமான சிலை செய்ய முடிஞ்சுது. போகர் அப்படிங்கிற ஒரு சித்தர் உருவாக்கின சிலையை தான் நம்ம பழனி முருகராக கும்பிட்டுட்டு வர்றோம். முதல்ல இந்த நவபாசனம் அப்படின்னா என்னன்னா, நவ என்றால் 9ஐ குறிக்கிறது, பாசனம் என்றால் விஷம். நவபாசன சிலைகள் என்றால் 9 வகையான விஷயங்களை கொண்டு உருவாக்கப்படும் சிலைகளை தான் நவபாசன சிலைகள்னு சொல்கிறாங்க. இந்த நவபாசன சிலைக்கு நவக்கிரகங்களின் சக்தி இருக்கிறதா நம்பப்படுது. நம்மளோட ஹெல்த் கண்டிஷனையும் தீர்மானிக்கிறது இந்த நவக்கிரகங்கள் தான். அதனால தான் போகர் இந்த 9ஐ சூஸ் பண்ணாரு. இந்த சிலை விஷங்களால் செய்யப்பட்டதுன்னு சொல்கிறோம். இந்த சிலைக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை நாம் குடிக்கும்போது நமக்கு ஏதாச்சும் ஆகிடுமா அப்படிங்கிற சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே வரும். பொதுவாக உடலில் நோய் வருவதற்கு காரணமே ஏதாவது ஒரு விஷம்தான். அப்போ நவபாசன விஷத்தை குடிக்கும்போது உடலில் உள்ள விஷத்தை இந்த நவபாசனம் முறியடித்து விடும். போகர் உருவாக்கின இந்த சிலை எல்லா விதமான நோய்களையும் கியூர் பண்ணக்கூடியது. இந்த சிலையை உருவாக்குவதற்கு 81 சித்தர்கள் உதவி இருக்காங்க. மேலும் இந்த சிலையை செய்ய 9 வருடங்கள் எடுத்திருக்கு. நார்மலாக இந்த விஷயங்களை ஒரு ஓலையிலையோ இல்லை கல்வெட்டுகளையோ எழுதி வச்சா காலப்போக்கில் இதெல்லாம் அழிஞ்சு போயிடுமோன்னு நினைச்ச போகர் ஒரு அழகான முருகர் சிலையா நவபாசனமாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இந்த முருகர் சிலைக்கு அபிஷேகம் பண்ணின பொருள் நம்ம சாப்பிட்டா நோய் இல்லாமல் வாழ முடியுமாம். ஏன் அப்படின்னா நவபாசனம் அனைத்துமே பலவித மூலிகையினால செய்யப்பட்டதாம். இந்த 9 பாசனங்கள் என்னன்னா, கௌரி பாசனம், கெந்தக பாசனம், சீலை பாசனம், வீர பாசனம், கச்சால பாசனம், வெள்ளை பாசனம், தோட்டி பாசனம், சூத பாசனம், சங்கு பாசனம். இப்படி இந்த 9 வகையான விஷயங்களும் சரியான அளவில் அணுக்களாக பிரிக்கப்பட்டு இந்த சிலையை செஞ்சுருக்காங்க. பொதுவாக பாறையினால் செய்யப்பட்ட சிலை கூட கொஞ்சம் வருடங்களே அழிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2500 வருஷத்துக்கு முன்னாடியே மூலிகையினால் செய்யப்பட்ட இந்த முருகன் சிலை எப்படி இன்னும் கம்பீரமாக நிற்குது. இப்போ இந்த கோவிலில் இருக்கிற சிலை நவபாசன சிலை இல்லை அப்படின்னும் ஐம்பொன்னால் உருவாக்கப்பட்ட சிலையாக மாற்றி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த நவபாசன சிலைக்கு பால், தண்ணீர் போன்ற பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்வதனால அந்த சிலைக்கு சில பாதிப்புகள் ஏற்பட்டுடுச்சு. அதனால் அந்த நவபாசன சிலையை ஒரு பாதுகாப்பான அறையில் வச்சிருக்கிறதா சொல்லப்படுது.